நோய் நீங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கிரிவலம் வரணும். அதே போல் பாவங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை. ரொம்ப கடன் இருக்குது, அந்த கடன்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாளில் அங்கே போகணும். அதே மாதிரி படிப்பில் நல்லா வரணும் சார், எங்களுக்கு இப்போ கல்வி செல்வத்தில் உயரணும் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை நாளில் அந்த மலையை வலம் வரணும். 3 தேவர்கள் திருமூர்த்திகள் சொல்கிறாங்கல்ல, சிவன் பிரம்மா விஷ்ணு, அவர்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை நாளில் அந்த கிரியை சுற்றி வரணும். இப்போ இல்லை எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது, எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் மலையை சுற்றுனாங்க வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக செல்வம் குளிக்கும். அப்புறம் இந்த நவகிரகங்கள் இருக்குது பாருங்க, 9 நவகிரகங்கள், அதுக்காக கும்பகோணத்துக்கு போய் 9 கோயிலுக்கு போய் சுற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே வேண்டாம், இந்த மலையை மட்டும் சனிக்கிழமை நாளில் சுற்றிங்கன்னா 9 நவகிரகத்தால் வரக்கூடிய துன்பமும் நீங்கும் அப்படின்னு சொல்லி தல புராணம் சொல்லுகிறது. அதனால நம்ம பௌர்ணமி அமாவாசைக்கு மட்டும்தான் போகணும் இல்லை, மற்ற நாட்களில் போனால் கூட்டம் இல்லாமல் இயல்பாக சாமியை பார்க்கவும் முடியும். இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க